நடந்திருக்குது, வெஜிலிட்டி இழந்தேன்னு சொன்னது தப்பு அப்படின்னு சாட்சிகளோட எனக்கு 50 லட்ச ரூபா நஷ்டஈடு கொடுக்கணும்னு ஆர்டர் ஆச்சு. அது எந்த பத்திரிகையிலையும் வரல, வந்திருக்கு, பெரிய பெரிய ஹிண்டுவெல்லாம் வந்திருக்கு. அதை யாரும் சட்டம் செய்யலை. அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நான் தான் போராடி இருக்கேன். 8 வழிச்சாலைக்கு போராடினேன். எந்த நடிகர்களோ சங்கமோ யாரும் என்னை காப்பாற்றலை. அதை பற்றி எனக்கு கவலையெல்லாம் இல்லை. கவர்னர் மாளிகைன்னு நீங்கள் சொல்ல வரையில் கவர்னரை நினச்சா எனக்கு ஒரே சிரிப்பாக தான் வருது. அவர் எதுக்கு வேகமாக போகிறாரு, எதுக்கு வேகமாக இந்த பக்கம் போகிறாரு? இந்த ரஜினி சார் ஏர்போர்ட்டுக்கு போயில வேகமாக போவார், ஃப்ளைட்டை தூக்க போகிற மாதிரி போய் உட்காந்துக்குவார். அந்த மாதிரி பாவம் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன் ரஜினி சார். ஆமாம், இல்லைப்பா இல்லைப்பா, நான் அப்பயே நீ கேட்குறது புரியுது, வீடியோவில் பார்ப்போம்ப்பா. வேகமாக போவார். ஐயோ ஃப்ளைட் ஹைஜாக் பண்ண போகிறாரோ, போய் ஒன்றும் பண்ண போகிறாரு, அவர் தான் பைலட் ஓட்ட போகிறாருன்னு போய் ஜம்முன்னு உட்காந்துக்குவார். அவ்வளோதான். அந்த மாதிரி இந்த கவர்னர் எதுக்கடா வர்றாரு? பரீட்சை எழுத போயிட்டு அவனாவது பரீட்சை எழுதாமல் அவன் அங்கே இங்கே முறைச்சி பார்த்து போட்டு ஒன்று பின்னாடி திரும்பி போனால் எப்படி? கல்யாண மாப்பிள்ளை தோல்னாவோ மாப்பிள்ளனாவோ போய் கல்யாணம் நடக்குது, நேராக போய் நின்றுட்டு அங்கே இங்கே முறைச்சி பார்த்துட்டு மொய்யும் எழுதாமல் இலையிலையும் நக்காமல் காசும் போட அதுக்கு பாதுகாப்புக்கு பல பேர் பின்னாடியே ஓடி வர்றாங்க. எனக்கு என்ன கொடுமைன்னா அன்னையிலேருந்து நான் எதுக்குறேன், இந்த கவர்னர் போஸ்ட் தேவை ஒழிச்சிக்கிறதுக்கே இல்லை சார். கோடிக்கணக்காக செலவாகுது சார். அவர் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் தமிழ் தாய் வாழ்த்து பாட மாட்டேன், நான் யாரை விட்டு கொடுக்க முடியாது. தமிழ் தாய் வாழ்த்துன்னு இன்றைக்கி எத்தனை பேருக்கு அது மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அந்த மனோன்மணியம் படிச்சிருக்கீங்களா? தயவு செஞ்சு வாங்கி படிங்க சார். அந்த பகுதிலி ஈருளி இயல், அதாவது அந்த இலக்கியம் ஒரு பக்கம் இலக்கிய நயம், அடுத்த பக்கம் எதிர்பக்கத்தில் வரிக்கு வரி அது கட்டுரை உரைநடை வடிவில் இருக்கும். அவ்வளவு, அதாவது அவரை போல ஒரு மூதறிஞர் தமிழறிஞர் இருக்க முடியாது. அந்த ஒரு இதில் இருந்து கலைஞர் தேர்ந்தெடுத்து அது திராவிட திருடாடும்னா அந்த காலத்தில் அவர் பிறந்ததே திருவனந்தபுரத்தில். அப்போ எல்லாம் ஒன்றா இருந்தது, சென்னை மாகாணமாக இருந்தது. அதனால அந்த அப்போ மொழிவழி மாகாணங்கள் பிரிஞ்சிருச்சுன்னா தமிழர் திருநாடுன்னு பாடியிருப்பார். அந்த காலகட்டத்துக்கு அந்த சீமான் மேலேயும் தப்பு இல்லை. அது விஷயங்கள் இப்படி தான். இப்போ பெரியார் குறித்து யாராவது பிஜேபிக்காரங்க எதிர்கருத்து இருந்தால் கேளுங்க, எனக்கு யாராவது கேட்டால் தான் கோபம் வரும். நீங்கள் ஒரே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இது ரொம்ப அநியாயம், இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஆமா ஆமா, சின்ன வயசுல சொல்லுவாங்கல்ல, அவன் பீதுனாடி தம்பி அட. கவர்னர் இதே கேலி கூத்தா இருக்குப்பா. இவரை முதல்ல அனுப்பிச்சு வைங்கப்பா. 6000 மான்கள்ப்பா. 100 ஆடு வளர்த்தாவே மாதத்துக்கு 2 ஆடு மண்டை போட்டுருது. ஸோ எத்தனை மான் மண்டை போடும்? இன்னொன்று எனக்கு ஆற்றாமல் என்னென்னா, மற்ற கவர்னர்லாம் பண்ணுவாங்க புரோஹித்துக்கு முன்னாடி சென்னாரெட்டி, அதுக்கப்புறம் இருந்தால் என் குழந்தைக்கு அங்கே முடிய இறக்கியிருக்கேன். அங்கே ஒரு தர்கா இருக்குது, 2 இருக்குது. ஒரு வழி பாதையாக அந்த பக்கம் பிரித்து விட்டுருப்பாங்க. மக்கள் வாட்டுக்கு டெய்லி போவாங்க. அந்த தர்காவில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் மாதிரி பண்ணிவிட்டு நான் 4-5 வாழைத்தாரை மாதத்துக்கு ஒருக்கா கொண்டு போய் அதில் பழமாக நைட்டே கொஞ்சம் நல்ல பழுத்ததாக எடுத்துக்குவேன். குறைஞ்சது 2 வாழைத்தார். அப்போல்லாம் வெறும் 150 ரூபா கொடுத்தா பெரிய தார் வரும். அது மான்களுக்கு ஒன்றுனா கொடுப்பேன், சாப்பிட்டு போகும். ரொம்ப ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ அங்கே போய் பார்த்தா அந்த பேரிகேடே ஒரு 1000 இருக்குங்க. அங்கே தீவிர உள்ளுக்குள்ளே யாரையோ வச்சு அவ்வளோ தடுப்பு. அட பாவி, ஏதோ ஒரு இந்த பாட்டிலில் ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டு இப்படி வச்சுட்டு அவன் போயிருக்கான். என்ன கொண்டு போய் அங்கே நான் வச்சுருக்கான். இந்தியா அங்கே முதல்ல நியூஸ் பிளாஸ் ஆகுது, கவர்னரை ஒழிச்சு கட்டிட்டாங்க, கவர்னர் உயிர் தப்பித்தார். இது என்ன பண்ணுறது இதுக்கு? அதுக்கு பயந்துட்டு தான் இவங்க இவ்வளோ போலீஸ் போட்டிருக்காங்க போல். அப்புறம் முந்தா நேற்று ஒரு 4 நாள் முன்னாடி கிறிஸ்மஸ் விழா நான் இதுக்கு போனேன். அந்த எங்கேயாவது போகணுமே சுற்றணுமே, இந்த பெசன் நகர் பீச்சு நகர முடியல, இன்ச்சு கூட நகர முடியல. வண்டி எடுத்துகிட்டு வேதனையாக போச்சு. அப்படின்னு நகர்ந்து உள்ளே போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. பெசன் நகர் பீச்சு அங்கே ஒரு இடத்துல வண்டி திருப்பலான்னா ஒரு பெரிய பங்களா மாதிரி இருந்துச்சு, காம்பவுண்ட் திறந்துருந்தது. ரிவர்ஸ் போட்டால் 10 பேர் துப்பாக்கி எடுத்துகிட்டு வர்றான். கவர்னர் மாளிகை அது. அவர் காலையில் 5 மணிக்கு அங்கே போய் கண்ணு முழிச்சு முதல் சூரியனை அங்கேருந்து பார்க்கணுமா. அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸு உடச்சி தள்ளிட்டு எல்லாம் மக்களுக்கு திறந்து விட வேணாம். கவர்னர் மாளிகையிலேயும் போராட்டம் 98 அப்படியே இருக்குது. இன்றைக்கி 30 வருஷம் கிட்ட ஆக போகுது.
அதாவது அங்கே ஸ்விம்மிங் பூல் கட்டுங்க, இது ஒலிம்பிக்குக்காக இது கொடுங்க. இப்போ காலையில் போய் பாருங்கள், இந்த சண்டே அன்றைக்கி பிச்சுக்கு எவ்வளோ அடிச்சுக்கிறாங்க நம்ம பசங்க. கிரிக்கெட்டுக்கு 10 கிரவுண்டு ஒதுக்குங்க, கட்டி விட்டு ட்ரைனிங் கொடுங்க. எதுக்கு கவர்னருக்கு அவ்வளோ மாளிகை? அவர் என்ன வெங்காயம் உரிச்சிட்டாரு? எந்த கவர்னருமே எல்லாமே பாலியல் இதுதான் பண்ணுறாங்க, எல்லா கவர்னரும் பண்ணுறாங்க. அப்போ யார் அந்த சாருங்கிறதுல எனக்கு இதாக கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. ஏன்னா பன்வாரிலால் புரோஹித், அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார்ப்பா, பீஷ்மராவ்னு ஏதோ வருமே, எனக்கு அவார்டெல்லாம் கொடுத்தார், பீஷ்மநாராயண் சிங். ஐயோ எல்லாமே அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, மைனர்கள், மல்லுவேட்டி மைனர் மாதிரி. இவர் பல்லு போன வயசுலயே மைனர்களா இருக்காங்க, அதுதான் பெரிய விஷயம். சார் இப்ப விஜய் ஃபர்ஸ்ட் கவர்னர் வேணாம் தமிழ்நாட்டுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பாலியல் வன்கொடுமைக்காக கவர்னரே பார்த்து ஒரு லட்சம் எப்படி பாக்குறீங்க? ஒன்று சிஎம் இங்கே இருக்காரு, அவர் தாக்குறாங்க. ஏன்னா அது திமுக அகற்றப்பட வேண்டிய இயக்கம், அது திராவிடர் போர்வையில் அண்ணா ஆட்சி நடத்தலை, பெரியார் ஆட்சி நடத்தலைன்ட்டு அவர் வர்றாரு. அது கவர்னர் அவருக்கு தெரிஞ்ச அரசியல் இப்போ தானே வந்திருக்காங்க. கவர்னர் லீலா வினோதங்கள்லாம் இனிமேல் சொல்லுவாங்கல்ல, அதனால் போய் பார்த்துருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்கன்னா, லியோ நிகழ்ச்சியிலேயே வெற்றி விழாவிலேயே நான் தான் முதல்லாம் அந்த ரசிகர்களுக்காக பாராட்டியிருப்பேன். இந்த ஒன்லி ஒன் ஆல்டர்னேட்டிவ் அந்த வீடியோவெல்லாம் வந்தது. தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு, எங்கூட நாளைய தீர்ப்புன்னு படத்தில் தான் முதல் அப்பா அறிமுகப்படுத்தினார். அதனால் அரசியலுக்கு வந்திருக்கார், அவர் மனு கொடுக்குறார். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இனிமேல் உங்கள்கிட்ட கொடுப்பார். இல்லை உங்கள்கிட்ட கொடுக்கலங்கிறதுக்காக ஏங்க முதலமைச்சர் தாங்க முதல் வில்லை. அவருக்கு அங்கே அமைதியான சூழல், கவர்னர் மாளிகைக்கு உள்ளே போய் பார்த்துக்கலாம். நாளைக்கு நம்ம ஜெயிச்சு ஏதாவது துணை முதல்வர் அப்படி இப்படி ஆகிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கவர்னரை வைக்கணும், நல்லா வசதியாக இருக்கான்னு பார்க்குறதுக்காகவும் பிரச்சனை தீர்க்க. போனாருங்கிறீங்க, போகலைங்கிறீங்க. அங்கே அப்புறம் எங்கேயோ போய் வீட்டுக்குள்ளேயே வரவழைச்சி கொடுத்தாருங்கிறீங்க. அங்கே அவர் போனால் 4-5 பேர் செத்து போயிட்டா, கூட்டம் போயிட்டா, ஐயோ நீ ஏன் போல செத்துட்டாங்கிறீங்க, நிவாரணம் கொடுக்குறீங்க. இது முதல்ல அவரே ரொம்ப கேட்டுட்டு இருக்காரு. அவரு கேட்பாரு, அவர் ஜெயிச்சிருவாரு. யாரு உதயநிதி? அவங்க மனைவியார், இயக்குனர். யாருக்கு? அவங்க ஹாலிவுட் படமே எடுக்கலாம்ப்பா. ஆமாப்பா, என்னப்பா இவ்வளவு பெரிய நம்புறீங்களா? இதை நீங்க நம்புறீங்களா? என் படத்தையே நிப்பாட்டிட்டாங்க சார். என்னோட படம் வெளிவரலை, ஓடிடி. எந்த நாய், எந்த கம்நாட்டி, எந்த எரும மாடு, எந்த நாதாரி பையன் தெரிய மாட்டேங்குது. இந்த ஓடிடி முதலாளிகள் யாரையாவது தெரியுமா? நானும் ஃபோன் யாருனோ ஒருத்தர் வாங்கிட்டான், நான் ஏதோ விற்றுட்டேன். அவருக்கு ஃபோன் போடுறேன், சார் என் படம் வந்தால் நல்ல மக்களுக்கு இதாகுமே, ஓடிடியாவது வெளியிடுங்க சார். நான் வெளியிட மாட்டேன்னு நான் சொல்கிறேன். இந்த ஓடிடிக்காரங்க எவனுமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார்ங்கிறான். சார் இப்போ ஓடிடிக்காரங்களை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? இந்த அரசை மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு. இப்போ வெற்றிமாறன் கூட நான் பார்க்கல. இது ஒரு நடிகனாக நான் எது ஒன்றும் உண்மைன்னு சொல்லவே, பாராட்டுனா பாராட்டுவேன், இல்லாட்டி 2வது பார்க்கல. முதல் படம் பார்த்துருந்தேன். அவர் இந்த ஏதோ அதான் இது கற்பனை கதை, இது நிஜம் இல்லை அப்படின்னு போட்டு தான் படத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னா, விடுதலை 2வா முதல்ல அப்படி தான் போட்டிருந்தாங்க. அதுவே ஒரு எனக்கு ஏற்புடையதில்லை. நீ ஒரு சரித்திரத்தை சொல்கிற, நீ ஒரு தைரியமாக சொல்லணும். அப்போ நீங்களும் ஒரு கொத்தடிமை தான். அதில் எனக்கு என்ன முரண்பாடுன்னா, நான் அவர் கூட பழகலை, பேசலை, ஒன்றும் இல்லை. இவர் இயக்குனர், நானும் படம் எடுத்திருக்கேன், 50,000 ரூபாய் கட்டியிருக்கேன்ப்பா, இன்னும் கார்டு வரலப்பா. அப்படியா? பார்த்துக்கப்பா. நான் 91 பணம் கட்டினா இன்னும் கார்டு வரல. அதான் நீங்கள் இப்படியே உட்காந்துருக்கீங்க வராமல் இல்லைங்க, சொல்லி முடிக்கல. நான் சொல்ல வந்தேன்ல, வெற்றிமாறன் ஏதோ விழாவில், அந்த விழாவில் உதவியாளர், அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரோ அசோசியேட்டோ பேரை சொல்லுன்னு கதறான். டேய் அதான் டைரக்டர் டீம்னு சொல்லிட்டேன்டா, அதுலாம் நீ வந்துட்டடா. எவ்வளோ பெரிய கொடுமைங்க அது. ஒருத்தன் உழைப்பை ஒரு சகோதரன் அது அந்த தன்மையை பூர்ஷவாக்களின் தன்மை தானே. வெற்றிமாறன்
அவர் எனக்கு தெரியாது, பழக்கம் இல்லை. ஆனால் இப்போ தானுவெல்லாம் ஒரு படம் ஓடும், ஒரு டைரக்டர் எடுத்திருப்பார், பயங்கரமாக ஓடும், அடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அசோசியேட்டாக இருந்தவரை ஒரு டைரக்டர் ஆக்கி விடுவார். அந்த மாதிரி வந்தால் என்ன, அவர் உழைப்பை சுரண்டக்கூடாது, இருட்டடிப்பு செய்யக்கூடாது. இல்லை டைரக்டர் டீம்னு சொன்னேன்ல, கேமரா டீம்னாவே நீ நான் தான்டா அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு புருஷத்தனங்கிறது உங்களுக்கு புரியுதா, புரியலையா? அதை எனக்கு பிடிக்கல. அதனால் இங்கே நான் அந்த சகோதர இயக்குனருக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்த முறையாவது எந்த படம் எடுத்தாலும் நீங்கள் அப்பசப்பையை வச்சு எடுங்க, எவனையோ வச்சு எடுங்க, மன்சூர் வச்சு நீங்கள் எடுக்க போகிறது இல்லை. புரியுதுங்களா? எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒரு டைட்டிலில் என்னையே உண்மை கதைன்னு போடாமல் போ. ஆனால் இது நிஜம் அல்ல, இது கற்பனை கதை அப்படின்னு போட்டுட்டு நீங்களே உங்க முகத்துல கரிய பூசிக்காதீங்க. அந்த போராட்டக்காரர்களை கேவலப்படுத்துற மாதிரி. ஆமா, நிச்சயமா. சகோதரி கேளுமா. தமிழகத்துல போதை பழக்கம் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, போன்ற நடிகர்களே சரக்குன்னு சொல்லிட்டு திரைப்படத்துக்கு பேரு வைக்கிறீங்க. வெளியில பேனர் பார்த்தா ஆமா ஆமா சரக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா, நல்ல விஷயம், நல்ல விஷயம். அந்த கான்டென்ட் போதை கூடாதுங்கிறதுக்காக கதாநாயகி போராடி ஜெயிலுக்கு போய் முதல்வர் சட்டசபை நீதிமன்றத்தில் உறுதி கொடுத்து மதுவிலக்கை அமுல்படுத்துகிறாங்க. அதுதான் கதையே. அதனால நான் சரக்கு குடிக்கிற லாயராக இருப்பேன் அதில். அதனால ஒரு கவர்ச்சிகரமான ஒரு டைட்டில் சரக்கு, புரியுதுங்களா? அது நான் பொய்யான தகவலையே கொடுக்கல, புரியுதுங்களா? நான் முன்னாடி வச்சுருந்ததும் நீங்கள் கேட்குறது உண்மைதான் தங்கச்சி. என்னென்னா கொப்புரான சத்தியமானு தான் வச்சேன். டைட்டில் பதிவும் பண்ணிட்டேன். இந்த பாலா போன ஜெயக்குமார் டைரக்டர் இருக்காரு, இல்லை சார் சரக்குன்னு வைங்க சார், சரக்கு. அதனால் மலேசியா வியாபாரமே போச்சு சார். அந்த மாதிரி பல கண்ட்ரியில் அந்த பேனரும் அந்த பாட்டிலில் இருந்தால் எடுக்க மாட்டாங்களாம். அதுதான்ப்பா, நான் ஊக்குவிக்கலை. அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை வெளிவர விடாமல் இந்த ஆளுங்கட்சி தடுக்குது. அதான் கிருத்திகா உதயநிதி அவர்கள் சான்ஸ் வேணுமாம்மா, வாய்ப்பு நான் தான் எனக்கு வச்சு ஒரு படம் எடுக்க சொல்லுங்க, நான் ரெடி. நான் பண்ணுறேன். ஆமாம், நான் அப்புறம் நான் என்ன ஜீரோவா நடிப்பேன்? நான் ஹீரோ தான்ப்பா. நல்லா தான் எனக்கு இந்த கேமரா தெரியுங்க. ஜோடியா புதுசாக விலங்க மாட்டி விடுறீங்களா? போன தடவை அப்படித்தான். நான் போன தடவை காஸ்ட் சென்சஸ், இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய ஜனநாயக புலிகள் சார்பாக 2 கோரிக்கை. 1, முற்றிலும் இந்த இவிஎம்மும் ஒழிக்கணும். 2வது காஸ்ட் சென்ஸ். அதை பேசிகிட்டு இருந்தேன். நீ வைரமுத்து கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு திரிசா மேட்டர் கொண்டாந்து மாட்டி விட்டீங்க. இப்போ ஹீரோயினி கேட்குறீங்க. அது அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். அது தவறு. அதுதான் அவர் சகோதரர் சீமான் தலைவர்கிட்ட நம்ம உட்கார்ந்து இந்த மாதிரி பேசினாவே நான் புரிய வச்சிருவேன். நீங்கள் அவர் என்னென்ன பேசினார் சொல்லுங்களேன். சீமான் அது தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு. அந்த காலகட்டம் இப்போ சகோதரி கூட இதெல்லாம் ஒரு தலைவர் 96 வயசு, அவர் எவ்வளோ பெரிய மாமனிதர் ஏங்க. ஐயோ. இப்போ அம்பேத்கர் 13ல் அங்கே போய் அமெரிக்கா போய் பரோடா அரசர் அனுப்பிச்சு படிக்கிறாரு. நியூயார்க் ஜார்ஜியா யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் வாங்குறாரு. லண்டனில் படிக்கிறாரு. பெரிய படிப்புகள் படித்து கோட் ஷூட் போட்டு இங்கே வந்தால் இந்த தீண்டாமை தண்ணி கொடுக்க மாட்டேன்னு அவர் கீழ்த்தரமாக நடத்தி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது. நீ கேட்ட கேள்விக்கு வர்றேன். அந்த ஆங்கிலேயர்கள் கீழே அந்த அமைஞ்ச மந்திரி சபையில் இவருக்கு இடம் கொடுக்கல. இவர் வல்லபாய் பட்டேல் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அந்த இந்து மதம் எப்படி இவங்க நசுக்கி கேவலப்படுத்துதுங்கிறதுனால பேசி வந்தவர். இரட்டை வாக்குரிமை வாங்குறதுக்கெல்லாம் பேசி அதை அமுல்படுத்தியிருக்காங்க. அவர் அம்பேத்கர் அவர்கள் வல்லபாய் பட்டேல் சொல்கிறாராம், சரித்திரத்தில் இருக்குது இந்த மாதிரி வாசல் வழியாக பாராளுமன்றத்தின் நீங்கள் உலகத்தின் நம்பர் 1 பணக்காரன் ஆகிக்கிட்டு இப்போ நான் ஏன் இவரை குறை சொன்னேன்னா, எனக்கு ஒன்றும் அவர் கூட எந்த சண்டையும் இல்லை, அதிகமாக பேசி பழக்கம் இல்லை. ஒரு தடவையோ 2 தடவையோ மேடையில் பார்த்துருக்கேன் வீரமணி ஐயா அவர்களை. அவ்வளவு சொத்தை விட்டுட்டு போனாங்கல்ல தம்பி, அவ்வளவு சொத்து அவ்வளவு இதை விட்டுட்டு போனாங்கல்ல. எதுக்காக விட்டார்?
இயக்கத்தை பெருசு பண்ணணும், இந்தியா முழுக்க கொண்டு போகணும், உலகம் முழுக்க கொண்டு போகணும். இயேசுநாதர் எப்படி 12 சீடர்கள் கிளம்பி பண்ணாங்க அந்த அளவுக்கு ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லலை. அவ்வளவு அதில் ஒரு துளி கூட இவங்க பண்ணாமல் சொத்தை அடகாத்து வச்சுக்கிட்டு வட்டிக்கு விட்டுட்டு தமிழன் நிதியா என்ன அது பெரியார் நினச்ச வேலுப்பிரபாரை வீட்டவே ஆட்டை போட்டாங்க. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வீட்டை வட்டிக்கு விட்டுக்கிட்டு இதனால தான் இது நடக்குது. இந்தியா முழுக்க இவங்க கொண்டு போகலை. நான் திமுகவையும் குற்றம் சாட்டுறேன், திராவிடர் கழகம் இப்போ நடத்திட்டு இருக்கவங்களையும் குற்றம் சாட்டுறேன். சும்மா அங்கே நூலகம் வச்சுருக்கோம், இங்கே புக்கு வச்சுருக்கோம், அங்கே யூனிவர்சிட்டி இருக்குது, இதெல்லாம் வேலைக்காக. கடவுளை கற்பித்தவன் முட்டாள் காட்டுமிராண்டி அப்படின்னு சொன்னார் கடைசி வரைக்கும். இப்போ நான் எல்லாம் கடவுள்னா அல்லாஹ் இல்லை, கிறிஸ்துவ இல்லை, கிருஷ்ணர் இல்லை, ராமர் இல்லை, அவர் ஒட்டுமொத்த எல்லா கடவுளையும் தான் சொன்னார். ஆனால் இப்போ எல்லாராலும் நேசிக்கப்படுறவராக ஒருத்தர் இருக்கார், அதை கொண்டு போகலை. அதனால தான் வட இந்தியாவில் இன்னும் கேவலமாக போய்கிட்டு இருக்கு. சும்மா தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னு சொல்லிக்கிட்டா இப்போ என்ன நிலையில் இருக்குது சார்? எல்லாம் இந்திக்காரன் ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க, ஒரு இடம் இல்லை, எல்லா இடத்தையும் வளைச்சி போட்டான். கோயம்புத்தூர், மதுரை, இங்கே சிட்டியில் இந்திக்காரன் வெத்தலை போட்ட நம்மள பான்பரகு போட வச்சுட்டான். நீ ஏன் போடுறீங்க? நான் ஏன் போடுறேன்? பேசாமல் இருங்க. பான்பரகு போட வச்சா பரவாயில்லையே. எல்லா குழந்தைகள் விஷம் மாதிரி உணவே நஞ்சாயிடுச்சு. ஆன்ஸ் எங்கேருந்து வந்தது? சரி, எல்லாம் தான் வட இந்தியாவிலேருந்து வருது. உங்களுக்கு மானியம் தரலையா? அது எப்படின்னா நிதி பற்றாக்குறையெல்லாம் இல்லை. இப்போ காய போட்டு எலெக்ஷன் வரையில் மொத்தமாக 5000 ரூபாய் கொடுப்பாங்க, எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. இது பழைய டெக்னிக் இது. ஆமாம், மாதம் அது ஒரு வேலை இல்லை. அது அந்த மாதிரி ஒரு நடந்து, அதுதான் நான் நடிகர் சங்கம், அதுதான் நடிகர் சங்கம்ங்கிறது. அதெல்லாம் நடிகர் சங்கத்தின் தலைவராக இருக்கார் அவர் விஷால். அவர் எப்படி நடந்துக்கணும் ஒரு பொது வெளியில் அன்னைக்கே சாயந்தரம் பார்த்தேன். அதுக்கான காரணம் தெரிஞ்சது. குஷ்பு பிராட்டியார் ஒரு பெரிய தலைவியாக இருக்காங்க. அவர் பார்த்தோன்னே கட்டி போட்டு அதான் அவர் இன்னொருத்தன் பொண்டாட்டி. அவர் சமூகத்தில் பதவியில் இருக்கிறவரு, பொது வெளியில் இப்படி நடக்கக்கூடாது இல்லையா? சரி, உங்களுக்கு படத்தில் நடிக்கிறது வேற, பொது வெளியில் அது அநாகரிகம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொன்னேன். விஷால் அப்படிலாம் நடக்கக்கூடாது. அவர் வீட்டுக்காரர் சுந்தருக்கு எவ்வளோ மனவேதனையாக இருந்திருக்கும். சிரிக்காதீங்கப்பா, அப்படி இல்லை. என்னதான் நடிகையாக இருந்துட்டாலும் அவர் கண்ணகியாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. பொதுவெளியில் ஒரு கண்ணகியை ஒரு கோவலன் இல்லை, வேற ஒருத்தன் கண்ணகியை வேற ஒருத்தர் கோவலன் அல்லாதவர் ஒருவர் முத்தம் கொடுத்து புச்சுன்னு முத்தம் கொடுக்குறாரு. அது எனக்கே அசிங்கமாக இருந்தது. ஒரு நடிகராக அப்படிலாம் நடந்துக்கக்கூடாது. அவர் உடல்நிலை தேறிடுவார். சின்ன வயசு தானே, இன்னும் கல்யாணம் வேறு ஆகல. இப்போயே இந்த நடுங்கன்னா கல்யாணத்தில் என்ன ஆகுது? அதனால அவர் திருத்திக்குவார். பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணா எல்லா நடிகர்களும் பெரிய உச்சப்பட்ட நடிகர்களும் குரல் கொடுக்குறாங்க. ஆனா இங்க நடந்த ஒரு விஷயத்துக்கு யாரும் குரல் கொடுக்கவும் இல்லை. அதே மாதிரி ரஜினி சார் கிட்ட கேட்கும் போது நோ அரசியல் கொஸ்டின் சொல்லிட்டாரு. எப்படி பாக்குறீங்க? ரஜினி சாரே மறுபடியும் கொண்டாந்து நிப்பாட்டுறீங்க. அவர் தான் நடிக்கிறதுல மட்டும் பண்ணுறாரு. அந்த இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இது கேட்கல, நோ அரசியலுங்கிறாரு. அதே அவர் பழைய இதில் கிளிப்பிங்ஸில் வருது, ராமே ஆண்டாலும் ராவணே ஆண்டாலும் நான் ராவணனோட ஃபேனு, நான் ராவணனோட பிரதிநிதி அப்படின்னு ஸ்ரீபிரியா வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல சொல்லுவார். நான் ராமன் சொந்த பொண்டாட்டி சந்தேகப்பட்டவன், நான் ராவனை 14 வருஷம் பாதுகாத்தவன் அப்படின்னு நான் ராவணன் அப்படின்னு காட்டிக்கிறாரு திரைப்படத்தில். நடைமுறையில் அவர் இப்படி ஒரு பயந்தாங்கொல்லியாக இருக்கிறாரு. அவருக்கு மீட்ரு ஓடுது. அவர் படத்துக்கு 80 கோடி சம்பளம் வாங்க முடியுது. ரெட் ஜெயண்ட் எடுக்குது. அதனால் கமலஹாசனும் அங்கே அடைக்கலாம், ரஜினிகாந்தும் அங்கே அடைக்கலாம், நடிகர் சங்கமும் அடைக்கலாம். பரவாயில்ல, நான் தான் இப்போ மாட்டியிருக்கேன். சும்மா இருங்க, எனக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் நாகப்பணியன் சார் மாதிரி கேளுங்க. அவங்கள்ட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ சொல்லிட்டேன், பொது வெளியில் நடந்தது தவறு, கவர்னர் செய்கிறது தவறு, முதல்வர் செய்கிறது தவறு,
சார் முதல்ல இந்த நாடு உருப்படணும்னா இவிஎம் மிஷினை ஒழிச்சு கட்டுங்க. நான் ஏன் இப்போ கேட்குறேன்னா 40 எம்பி வச்சுருக்காங்க திமுக. இப்போ என்கிட்ட இருந்திருந்தாடே முதல்ல நிப்பாட்டு, தேர்தலை நிப்பாட்டு. நான் உங்களை சொல்லலை, தேர்தல் நடத்தாத, நீ இவிஎம் மிஷினை தூக்கி போடு, பேலட் பேப்பரில் நடத்து அப்படின்னு ஒரு திராணியோட ஒரு தொடையை தட்டிக்கிட்டு திமுக கேட்கலாம்லங்க. அதுக்கு ஒன்று பாய், உடனே கீழே சங்கியை நாளைக்கு கீழே போடுவான். நீ வந்து அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி ஜெயிச்சாங்கோ இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க சார். தொடர்ந்து 3 தடவையும் இந்த மெஷினை வச்சு தான், இந்த ஹோட்டலுக்கா மெஷினை வச்சு தான் தில்லாலங்கடி வேலை பண்ணி வந்துட்டு இந்த எல்லா நிகழ்வுக்கும் காரணம் அதுதான். திமுக இப்போ அவங்க எதிர்க்கலை, அவங்க வழிவகுத்துக்கிட்டு இன்டைரக்டாக அவங்க எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருக்காங்க. அதனால் நாட்டு மக்கள் நாசமாயிட்டு வர்றாங்க. கண்டெய்னராக பிடிச்சாங்களே, பணம் எங்கே போச்சு? 3 கண்டெய்னரில் பணம் பிடிச்சாங்களே எங்கே போச்சு? 20,000 கோடிக்கா எவ்வளவோ கொக்கைன் இங்கே கப்பலாக வந்துச்சு துறைமுகம், அங்கேருந்து தான் இங்கே வருது, எங்கே போச்சு? செய்தியாகுது, அடுத்த நாள் மறந்துடுறாங்க. எல்லாம் ஏர்போர்ட்டில் தங்கத்தை வந்து துறைமுகத்தெல்லாம் தார வாத்துட்டாங்க. சென்ட்ரல் அதை தட்டி கேட்கணுன்னா நம்ம ஆளுங்க இப்படி இருக்காங்க. அதுக்கு எல்லாமே இந்த மெஷின் தான். இவிஎம் தூக்கி போட்டு பேலட் பேப்பரில் பண்ணு, ஒரு ஆதிக்கம் மிகுந்த இடத்துல அவங்களே ஓட்டு போட்டுக்கிறாங்களா? எதுக்கு இந்த கேமரா இருக்குது? அது என்ன சிசிடிவி எதுக்கு இருக்குது? சிசிடிவி பேலட் பேப்பர் முடிஞ்சு அதெல்லாம் நியாயமாக நடத்துங்கன்னா நீதிபதி எல்லாம் பாக்கெட்டில் இருக்காங்க. ஏன் அதுலேயும் ஏன் 2-3 லட்ச ரூபாய் லாஸ் பண்ணி டெல்லிக்கு போய் பார்ட் டைம் பர்சன் அப்பியர் ஆகி வாதாடினேன். கூப்பிட்டாங்க, முன்னாடி பேட்டியில் சொல்லியிருக்கேன், டிஸ்மிஸ் அப்படின்ட்டாங்க. ஆயிரக்கணக்கான கேஸ் வருதான், நீதிபதிகள் கேட்க தயாராக இல்லை. ஏன்னா எல்லா நீதிபதிகளும் இவங்க ஜோல்னாப்பையில் வச்சுருக்காங்க. மத்திய அரசு நீதிபதிகள் எல்லாம் விலை போகிறவங்களாக இருக்காங்க. இப்போயே ஒரு நீதிபதியே சொல்லியிருக்காங்களே, எல்லாம் விமர்சனத்துக்கு உட்படக்கூடியவர்கள் தான், அவர்களும் மனிதர்கள் தான் அப்படின்னு. நீங்கள் பத்திரிகையாளர் தான் கேள்வி கேட்கணும். நான் சாதாரண ஒரு நடிகன், ஆமாம், எனக்கு வீணாக போன வேஷங்கள் தான் கொடுத்துட்டு வர்றாங்க, நம்மளே யாரும் பயன்படுத்துறது இல்லை. படம் எடுத்தால் காசை போட்டு அதையும் வெளியிட விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? சமீப காலமா தமிழ் படங்கள் எதுவுமே ஒழுங்கா மக்களால எடுக்க முடியல. சமீப காலமா தமிழ் படங்கள் எதுவுமே ஒழுங்கா ஓடலையா? அது மக்கள்கிட்ட காசு இருக்க விட்டா தானே சார். ஆமாங்க, புஷ்பா 2 ஓடுது, புஷ்பா ஓடுது. இங்கே ஓடலை. அதுக்கு நியாயமான காரணம், அது நிறைய விளம்பரம் பண்ணி முதல்ல ஹிட்டை கொடுத்துருந்தாங்க அந்த கதாநாயகிகள். இப்போ எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஹீரோக்களே இல்லையே, பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்காங்களே, எல்லாம் கட்சி ஆரம்பிச்சிடுறாங்க, வெளில போயிடுறாங்க. யாராவது கண்ணுக்கு தெரிய ஹீரோக்கள் இருக்காங்களான்னு பார்த்தா யாருமே இல்லைப்பா, நான் தான் இருக்கேன். ஆமாம், இல்லை ஒரு நிமிஷம், ஒரு பதில் சொல்லலை நான். மக்கள் ஜிஎஸ்டி அது இது லொட்டு லொஸ்க்கு பேண்டா ஜிஎஸ்டி, திண்டா ஜிஎஸ்டி, நாளைக்கு பொண்டாட்டியோட படுத்தா ஜிஎஸ்டி, கல்யாணம் பண்ணால் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி, மொய் எழுதுனா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி. இந்த அம்மா நிர்மலா சீதாராமனா, எனக்கு இந்த அப்பு பாட்டி சீதா பாட்டின்னு ஒன்று கதை படிச்சதுனால தான் வருதுப்பா. அந்த கிழவி எவ்வளவோ தேவையில்லை, அந்த கிழவனாரை போட்டு படுபடுன்னு படுத்தோம். இது இந்த அம்மா தேர்ந்தெடுக்காமல் வர்றதுனால தான் இந்த வினையெல்லாம். கேட்டால் காங்கிரஸில் நடந்துச்சு இல்லை, நாங்களும் அப்படி தான் பண்ணுவோம். இந்த ஜெய்சங்கர்னு ஒருத்தர் வெளியுறவில் அம்பாசிடர்களை 240 பேர் யார் இருக்காங்க? என்ன சமத்துவம் இது? என்ன ஜனநாயகம் இது? கேஸ்ட் சென்சஸ்ஸு கண்டிப்பாக நடத்தணும், அது ஒரு தீர்வு. இஎம்ஐ தூக்கணும், அது ஒரு தீர்வு. தமிழ்நாட்டில் நிதிஷ்குமார் பண்ணார்ல, பீகாரில், நீங்கள் தான் 25 ஆண்டு நான் பெரிய பரம்பரை திராவிட மாடலுங்கிறீங்கல்ல, நாளைக்கே ஒரு 100 கோடி கூட ஆகாது சார். நீங்கள் கேஸ்ட் சென்சஸ் நடத்துங்க சார். அந்தந்த சார் எல்லா மக்களுக்கும் ஒரு 100 கோடி இருந்தால் போதும். பழைய ஆசிரியர்கள், வேலை இல்லாதவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு டீம் போ என்கொயரி பண்ணு. ஒரு எவன் தடுக்கிறான் உன்ன? தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழக முதல் அது சென்ட்ரல் தான் பண்ணணும். என்ன இது கேவலமா இல்லையா சார்? கேஸ்ட் சென்சஸ் நாளைக்கே நடத்துங்க. சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி இவனுக்கு இவ்வளோ அதிகாரத்தில் பதவியில் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுங்க. அப்போ தெரியும் 70% எவன் உட்காந்துருக்காங்கிறது. அவனுக்கெல்லாம் விஆர்எஸ் கொடுத்து துரத்தி விடுங்க. முதல் முறையாக பதிவு பண்ணுறேன், நிறைய சம்பாரிச்சிட்டான், நிறைய உழைப்பை உறிஞ்சிட்டான், ஏன்னா விஆர்எஸ் கொடுத்து துரத்தி விடுங்க. எவன் உட்காந்துருக்காங்கிறது அப்போ தெரியும். ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க?
ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க? இதை இவிஎம் தூக்குங்க, எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். நிறைவேற்றுங்க, நடத்துங்க. ஒரு சட்ட கடுமையாக்குங்க, சட்டத்தை கடுமையாக்குங்க. அப்போ புருஷனுக்கே தண்டனை கிடைச்சிருப்பா. ரொம்ப மோசமானதா இருக்கு இல்ல. ஒரு பெண்ணை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டா, அவன் பொண்டாட்டின்னு கட்டிட்டா அவளை பின்னாடியே தான் நம்ம போக வேண்டியிருக்கு. காதலன், ஆமாங்க, பொண்டாட்டி பின்னாடி தாங்க போகணும். முதல்ல பார்த்து அதான் ஐயோ ஏன் கேட்குறீங்க? முதல்ல அப்படி லவ் பண்ணுவாங்க. கல்யாணம்னு பண்ணிட்டு அந்த குழந்தைய நீ பிடி, இந்த பேக்கை நீ பிடி, போய் பாருங்க கட்டப்பையை நீ பிடி, நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், லிப்ஸ்டிக் போட்டு எல்லாம் போட்டு 4 மணி நேரம் 6 மணி நேரம் கழிச்சு தான் வெளியே வருவாங்க. அப்போ அவனெல்லாம் தூக்கி உள்ளே போட்டா சட்டத்தை பார்த்து அமல்படுத்தணும்ப்பா, தப்பாக போயிரும்ப்பா. ஆம்பளைங்க இல்லை ஐயா, காமெடி பண்ணாதீங்க ஐயா. நான் ஐயா ஏதோ கேட்டீங்க அது பாப்பா. சரி இல்லை வந்துடுவேன். சரி போட்டு உட்காந்து சார், இப்படி வரணும்லப்பா. இப்போ சரி போட்டு உட்காந்துப்போம். சரி உள்ள தம்பி என்ன பரவாயில்ல, என்ன ஆச்சு? சண்டை போட்டுக்காதீங்க. தமிழக வெற்றி கழகத்துல ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அவர் விஜய் சார் போட்டோ சின்னது பண்ணிட்டு போட்டோ சொல்லிட்டு அவர் ஆடி லீக் ஆயிருக்கு. சரி எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒரு புதுசா ஒரு பிரச்சாரத்துல சரி சரி ஏன்னா இப்போ இருக்கிற ஆளுங்க கூட இறக்கி பேசுறாங்க. அதெல்லாம் ஒரு எதேச்சியா இப்போ அந்த புஷி ஆனந்தோட ஆதரவாளராக இருப்பார், அவரால் பதவி போடப்பட்டிருக்கோம். புரியுதுங்களா? சுவரொட்டி எல்லாம் அது போட்டிருப்பாங்க, விஜய் சின்னதாக ஆக்கியிருக்கலாம். அது ஒரு தவறுகள். அதுக்காக கட்சி புஷி ஆனதுன்னு ஆயிருமா? நான் கூட இந்த கட்சியை ஆரம்பிச்சுட்டு வேலூருக்கு போய் 60-70 லட்ச ரூபா சொந்த காசு போட்டு போராடிட்டு இருக்கேன். பொதுச் செயலாளர் நீக்கிட்டீங்கன்னா ஒருத்தனை நாயை கொண்டாந்து நடுவீட்டில் வச்ச மாதிரி அதெல்லாம் செய்தி ஆகுது. நான் கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணினேன், செய்தி ஆக்கிடுறீங்க. அதெல்லாம் சொல்லி உடனே விஜயோட போராட்டத்தையோ இனிமேல் பார்ப்போம். அவர் ஒரு புதுசாக வந்திருக்கார், எல்லாருக்கும் உரிமை இருக்குது. தடிக்க விட்டு விழுந்தால் ஒரு கட்சி இருக்குது. அதே நேரத்தில் இருமா போட எங்களை யாரும் அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது, 75 ஆண்டு பாரம்பரியம் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா மக்கள் தீர்மானிக்கிறது தான். யாரும் ஆட்ட முடியாதவன் அசைக்க முடியாதவன்லாம் யாரும் இல்லை. எதுவும் நடக்கலாம். நான் நல்லவங்க பக்கம் நிற்கணும், ஒரு மாற்றம் கொண்டு வரணும், அதில் தப்பே இல்லை. நான் முத பாமகவில் சேர்ந்தேன் 92. அப்போல்லாம் அன்புமணியெல்லாம் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியல, சின்ன பையனாக இருந்திருக்கலாம். இல்லை, அவர் சொன்னது இந்த மாதிரி குடும்பத்தில் இருந்தெல்லாம் நான் அரசியலுக்கு யாரையும் கொண்டு வர மாட்டேனார் இல்லையா? இல்லை அது சொன்னார். நான் அவரோட இதை பார்த்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக 7 நாள் இல்லை ஜெயலலிதா அம்மாவுக்கு பதில் சொல்லி 7 வருஷம் என்னை உள்ளே போட்டாலும் நான் தமிழ் எழுத்தை ஆதரிப்பின்னார். ஆகா, இவர் தான் தலைவர்னு சேர்ந்தேன். அடுத்த ஒரு கூட்டத்தில் எங்கள் வன்னியர்களுக்கு போகத்தான் மற்றவங்களுக்குன்னாரு. நான் எப்படி பார்த்தேன், அடுத்த நாளே விலகிட்டேன். புதிய தமிழகம்ல சேர்ந்தேன். அதில் 50,000 1 லட்சம் ஓட்டு வாங்கினேன். நீ குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்தா நான் எப்படி பேசுறது? அவரும் 19 பேர் செத்துட்டாங்க அந்த இதில் போராட்டத்தில். நான் அடுத்த நாள் முய்யன்னு கதறிட்டு இருக்காங்க. போனேன். இப்போ நான் மசாலா தோசை சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருந்தார். என்னடா இது? அடுத்த நாள் அதுலேருந்து விலகிட்டேன். இந்த மாதிரி நானாக சேருவேன், நானாக விலகிடுவேன். ஒரு மாற்றம் வரணும் தமிழ்நாட்டில். போதைப் பொருள் ஏகப்பட்டதாகிடுச்சு. இதை கடுமையாக சீரியஸாக தடுக்கணும். பெரியார் கொள்கையில கையில் எடுத்த விஜய் அவர்கள் பெரியாரை பத்தி பேசினாலே வாய்ப்பு வர மாட்டாரு. அதை பத்தி அவர் ஒரு நடிகராகவே முழுக்க நிறைய படங்களில் நடனம், பதர் பஞ்சு, கில்லி, லியோ, அவர் மக்கள் மனசில் இளைஞர்கள் மனசில் பதிஞ்சிருக்கிறவர். அது பேசிக்கிட்டே இருக்கணுமா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பெரியாரை இல்லாமல் யாரும் அரசியல் பண்ண முடியாது. பெரியார் பங்களிப்புங்கிறது நான் உங்களுக்கு எவ்வளோ சொல்கிறது, நீங்கள் என்ன அபியூஸ் பண்ணாங்க அதை சொன்னால் தான் எனக்கு வரும். அம்பேத்கர்
அதாவது வட இந்தியா முழுக்க இன்றைக்கி அதிக சிலைகள் இருக்குது. ஆனால் அங்கே போய் பாருங்கள், இன்னும் ஜாதிய கொடுமைகள், தண்ணி அன்டச்சபிலிட்டி போட்டு மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறது. அவர் பண்ண பயனே இல்லாமல் போகுது. அவர் ஒரு கேஸ்ட் லீடராகவே பார்த்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, அந்த வெஸ்ட் பெங்கால் இப்போ இருக்கிற அந்த பங்களாதேஷ் மக்கள் ஓட்டு போட்டு தான் முதல் அனுப்புகிறாங்க. முஸ்லீம்களுக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இல்லாத மாதிரிலாம் காட்டுறாங்க. இப்போ எல்லாருக்கும் எல்லாம் வேணும், அதுதான் நம்ம கொள்கை. அம்பேத்கர் எவ்வளோ போராடினாங்க, அதை விட அதிகமாக பெரியாரோட இது இன்னும் 1000 ஆண்டு ஆனாலும் அவரை அழிக்கவோ ஒழிக்கவோ அவரோட அர்ப்பணிப்புகள் நன்றி. கேஸ்ட் சென்சஸ் உடனே நடத்தணும். கேஸ்ட் சென்சஸ், சாதிவாரி கணக்கெடுப்பு உடனே நடத்தினா தான் இதுக்கு தீர்வு. இந்த ஓட்டு மிஷினை ஒழிக்கணும். 2026 தமிழ்நாட்டில் மட்டும், அதாவது எங்கெங்கே படித்தவங்க இருக்காங்களோ, எங்கெங்கே இது இருக்காங்களோ, அங்கே அவங்க தில்லாலங்கடி பண்ண மாட்டாங்க. பசங்க பள்ளிக்கூடத்தில் கன்சம் பண்ணுறாங்க, வெளியில் வாங்குறாங்க, கொடுக்குறாங்க. என்ன மாதிரிங்கிறது அரசுக்கு தெரியும். இப்போ போலீஸ் காவல்துறையெல்லாம் எதுக்கு வச்சிருக்கு? வெளியே போனால் டமால் நிப்பாட்டி பிடிக்கிறான்ல, ஹெல்மெட் இல்லை. நிறையப்பா, என் பையன் கூட அதுதான் பெரிய உயர் அதிகாரி, அவன் 40 கிலோவோட பிடிபட்டுருக்காங்க. அவன் 4 நாளில் வெளியே வந்துடுறான். எங்க ரொம்ப கடுமைங்க. இப்பெல்லாம் குழந்தையெல்லாம் நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்க்க முடியாதுங்க. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கணும். பெற்று விட்றோம், வளர்த்து விட்றோம், எல்லாம் பண்ணுறோம். அந்த ஆரோக்கியமான சூழ்நிலை இல்லை. இப்போ பெரியார் முறையில் கட்சி ஆட்சி நடத்துகிறவங்க இப்போ பெரியார் இப்படி சீரழிஞ்சு பண்ண பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? அறிஞர் அண்ணா சும்மா இருப்பாரா? வள்ளுவன் பேரை சொல்லிக்கிட்டு நான் டாஸ்மாக நடத்தலாமா? மூடு. வருமானம்லாம் நிறைய வருது. 56,000 கோடிக்கு மேலே. எவ்வளோ மாதத்துக்கா வருஷத்துக்கா அந்த வட்டி கட்டுறாங்களே தமிழ்நாடு அரசு கடன் வாங்கினதுக்கு? எவ்வளோ கோடி? தெரிஞ்சவங்க யாரும் இருக்கீங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட். 56,000 கோடிக்கு மேலே சம்பாரித்து அந்த காசை கொண்டு வட்டியாக கட்டிகிட்டு இருக்கு. இங்கே 1000 ரூபா பிச்சை போகிறதுக்கு காசு இல்லைன்னு. ஆனால் அவங்க உலக பெரும் பணக்காரர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவா பெரியாரிசம்? அதுவா அண்ணாயிசம்? அண்ணாவளி அவங்க பேருக்காக பண்ணிக்கிட்டு கட் பண்ணி போட்டு நாசம் பண்ணால் மறுபடியும் நீ மறக்க முடியாட்டி போ, தனியாக போ. கொஞ்ச நாள் அவங்க அமைச்சர் ஆயிடுவாங்க. அங்கே போய் நீ இது துணை காரியதரிசி ஆகிரு. போக மாட்டேங்குதா? ரொம்ப ஆளுங்கம்மா. இப்போ நயன்தாரா ரசிகனா நீ? இல்லை, நான் சொல்லிடுறேன். பார்த்தேன் 4 நாள் முன்னாடி. எனது உழைப்பை சுரண்டி தனுஷ் சொல்லியிருக்காரா? என்ன சொன்னாரு? போச்சுரா. இது அவர் பண்ணிட்டாங்க. சிவாஜி ப்ரொடக்ஷன்ல படம் அவங்க தான் பண்ணிருந்தாங்க. சரி, ப்ரமோஷன் வாங்கி சொல்றாங்க. ஆனா அவங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு 5 கோடி இது போட்டுட்டாரு. 5 கோடி தாரே, 10 கோடி இல்ல 5 கோடின்ட்டாரு. இல்ல 5 கோடி அவரே தனியா போட்டுட்டாரு. நீங்க எப்படி அசினுக்கு யூஸ் பண்ணுவீங்க? அது யூஸ் பண்ணலாமா? அவங்க என்ன சொல்றாங்க? என் உழைப்பை சுரண்டி நீங்க எல்லாம் நயன்தாரா சொல்லல, தனுஷ் சொல்லியிருக்காரு. தனுஷ் ஏன் உழைப்பை எங்க சுரண்டினாருன்னு தெரியல. ஜெயநாரா எப்படி சுரண்டுச்சுன்னு தெரியல. அவர் உழைப்பை சுரண்டி 10 கோடி. கேரளாலேருந்து வந்திருக்காங்க நம்ம சக நடிகை கதாநாயகி, அவங்க கூட நடிச்சிருக்காங்க. அவர் படத்தில் கதாநாயகியாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. தனுஷ் பெரிய ஹாலிவுட் நடிகர் அளவுக்கு உயர்ந்துட்டார். இதெல்லாம் ஒரு பெருசு பண்ணலாமா? 10 கோடி தானே, வச்சுக்க போ. ஒரு செகண்ட் வர்றதுக்கெல்லாம் காசு கொடுன்னு கேட்டால் நம்ம தமிழனுக்கு என்ன மரியாதை இருக்குது? அதனால் தனுஷெல்லாம் அதை பண்ணக்கூடாது. ஆமாம், அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அது ஏதோ அது கல்யாணம் இது நடத்துது, படத்தில் வராத காட்சியை பயன்படுத்தியிருக்கு. இதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு, நயன்தாராவுக்கு சப்போர்ட்டு. எப்பா இல்லை, இப்போ நேற்று வந்துட்டாப்புல. அது அந்த மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்கள் பையன் சொல்கிறான், உள்ளுக்குள்ளே நிறைய பேர் பசங்க இருக்காங்கப்பா, எல்லாமே இந்த கேஸுங்கன்னு தான் சொல்கிறாங்க. அது தமிழ்நாடு முழுக்க. அதுக்காக தான் இந்த பிரத்யேகமாக உங்களை சந்திக்க விரும்பினேன். இதை ஒழிக்கணும். இல்லை, தமிழ்நாடு ரொம்ப நாசமாக போச்சு. டாஸ்மாக ஒழிக்கணும், போதைப் பொருளை ஒழிக்கணும். ரெண்டும் ஒழிக்காமல் தமிழ்நாடு உருப்படாது. கண்டிப்பாக ஒழிக்கணும். வள்ளுவர் வழியில், அண்ணா வழியில் திமுக ஆட்சி செய்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக இதெல்லாம்
தடுக்கிறதுனால தமிழ்நாடு முன்னேறும், உங்களுக்கு மிகப்பெரிய புகழ் சேரும். அவ்வளோதான் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.